அண்மைச் செய்தி. தவிக தலைவர் விஜய் வீட்டிற்கு செங்கோட்டையன் வருகை தந்துள்ளார். தவிக கட்சியில் இணைய வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தவிக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் சந்திப்பு நடத்தி வருகிறதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவிக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் சந்திப்பு. சென்னை பனையூரில் உள்ள விஜய் வீட்டிற்கு செங்கோட்டையன் வருகை தந்துள்ளார். தவிக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் சந்திப்பு மேற்கொள்ள உள்ளார். தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு செங்கோட்டையன் வருகை தந்துள்ளார். தவிக கட்சியில் செங்கோட்டையன் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தவிக தலைவர் விஜயும் ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் அவருடைய வீட்டிற்கு வருகை தந்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரம். வணக்கம். இன்று காலை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது பட்டினப்பாக்கத்தில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முன்னதாகவே, அதாவது செங்கோட்டையன் வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், மற்றொரு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தான் தற்பொழுது செங்கோட்டையன் வருகை தந்திருக்கிறார். அதாவது 2 தினங்களுக்கு முன்னதாகவே செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று சமூக ஊடகங்கள் முழுக்க பேசும் பொருளான நிலையில் தற்பொழுது இன்று காலை ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது விஜயை சந்திக்க பட்டினப்பாக்க இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் முடக்கிவிட தொடங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு, வேட்பாளர் தேர்வு என பணிகளை கையில் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்தும் வகையில் செயல்பட வேண்டிய எதிர்க்கட்சியான அதிமுகவின் உட்கட்சி மோதலால் நிர்வாகிகளுக்குள் அதிருப்தி ஏற்பட்டது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிகாரத்தை கைப்பற்ற நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பட்ட போட்டியால் தனித்தனி அணியாக அதிமுக நிர்வாகிகள் பிரிந்து செயல்பட்டு வருகின்றனர். ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம், மறுபக்கம் டிடிவி தினகரன், சசிகலா என போர்கொடி தூக்கியுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி மறுபக்கம் அதிமுகவை கைப்பற்றியிருக்கிறார். இந்த நிலையில் தான் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற நிர்வாகிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்த செங்கோட்டையன் கடந்த வாரம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையின் இணைய இருப்பதாகவும் அவருக்கு அக்கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வந்த வண்ணமே இருந்தது. இது தொடர்பாக செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கூட எந்தவித பதிலும் சொல்லாமல் மௌனமாக கையெடுத்து கும்பிட்டு அவர் கடந்து சென்றிருந்தார். அந்நிலையில் தான் இன்று காலை செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். காலையிலிருந்து செங்கோட்டையன் அவரது வாகனத்திலே அவர் அண்ணா சாலை முழுவதுமாகவே வட்டமடித்திருந்தார். ஆனால் மதியத்திற்கு மேல் அவர் எங்கு சென்றார் என்ற விவரமே அறியவில்லை. அவருடைய தொலைபேசியும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தது. இந்த நிலையில்தான் அரை மணி நேரத்திற்கு முன்னதாக ஆதவர்ஜனா, புசி ஆனந்த் விஜய் இல்லத்திற்கு வருகை தந்தனர். ஆலோசனையிலும் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் விஜயை சந்திப்பதற்காக பட்டினப்பாக்க இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்.